இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சிசிஜியில் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் ஆன் ஜாகிரபி. இது வந்து பார்ட் 3. ஏற்கனவே 2 பார்ட் ஏற்கனவே போட்டேன். நான் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். இன்னைக்கு கேட்கக்கூடிய இந்த பார்ட் 3ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்கிலியஸான கொஸ்டின்ஸ். அதாவது டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே. கொஞ்சம் த ஈஸ்டர்ன் மோஸ்ட் பீக் ஆஃப் த ஹிமாலயா. இந்த ஈஸ்டர்ன் மோஸ்ட் பீக் ஆஃப் த ஹிமாலயா வந்து எதை சொல்லுவாங்கன்னா நம்சா பர்வா. நம்சா பர்வா வந்து எங்க இருக்குதுன்னா டிபெட்ல இருக்குது. டிபெட் வந்து இப்ப யார் கண்ட்ரோல் இருக்குதுன்னா சைனா கண்ட்ரோல் தான் இருக்குது இப்போ டிபெட். விச் ரிவர் ஸ்பிரிங் ஃப்ரம் த ஸ்பிரிங் என்ன அர்த்தம்னா அங்க வந்து ரிவர் நதி வந்து அங்க உருவாகும், இல்லைன்னா அந்த வெய்ய போகும். அது வந்து இப்ப அமர்கண்டக்ல ஏற்கனவே ஒரு நதி உருவாகுது. அந்த நதி பேர் வந்து நர்மதா. அப்போ இந்த ரிவர் வந்து அந்த அமர்கண்டக் வெய்ய போகுது. அது வந்து எந்த ரிவர்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து சன் தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ரிவர். கங்காக்கு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ரிவர். ஃபர்ஸ்ட் வந்து யமுனா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சன் தான். பாஷிக்ரா பிலாங் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். பாஷிக்ரா வந்து எதை சொல்லுவாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பீர்பஞ்சல் ரேஞ்ச். பீர்பஞ்சல் ரேஞ்ச்னா தான் சொல்லுவாங்க. பீர்பஞ்சல்னா ரேஞ்ச்னா லோயர் ஹிமாலயா. லோயர் ஹிமாலயா பாத்தீங்களா, ஹிமாலயாவை ரெண்டா பிரிச்சு வச்சுக்கிறாங்க. லோயர் ஹிமாலயா சொல்லுவாங்க பீர்பஞ்சல் ரேஞ்ச் சொல்லுவாங்க. அதே வந்து ஹையர் ஹிமாலயா சொல்லுவாங்கன்னா காரக்கோம் ரேஞ்ச். காரக்கோம் ரேஞ்ச் தான் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா சியாச்சின் கிளேஷியர் இருக்குது பாத்தீங்களா, அது காரக்கோம் ரேஞ்ச் தான் இருக்குது. K2 பிளாட்டி இருக்குது பாத்தீங்களா, வேர்ல்ட் ஹையஸ்ட் செகண்ட் மவுண்டன் பீக்கு. அப்ப இந்தியாவோட ஹையஸ்ட் பீக்கும் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா காரக்கோம் ரேஞ்ச் தான். K2 தான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் பீக் ஆஃப் இந்தியா. அதுவும் வந்து காரக்கோம் ரேஞ்ச்ல தான் இருக்குது. லாங்கிடியூட்லி இந்த ஹிமாலயா கேன் பி டிவைடட் இன்டு எத்தனை பார்ட்டா லாங்கிடியூட்ல வந்து எத்தனை பார்ட்டா வந்து ஹிமாலயா டிவைட் பண்ணாங்கன்னு பார்த்தானா 4 பார்ட்டா. பட்கி பம் ஃபார்ம் த இன்டர்நேஷனல் பவுண்டரி பிட்வீன். பட்கி பம்னு ஒரு பவுண்டரி லைன். இப்போ வந்து ரெட் கிளிஃப் வந்து இந்தியா பாகிஸ்தான் சொல்லுவோம் பாத்தீங்களா. சார் கிரிக் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்துக்கும் பாகிஸ்தான் சொல்லுவோம். அது மாதிரி வந்து பட்கி பம் வந்து எதை சொல்லுவாங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் மியான்மர். நந்தாதேவி பீக். நந்தாதேவினா சொல்லுவாங்கன்னா அதான் வந்து இந்தியாவோட அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ஏரியா. இந்தியா அது K2 வந்து இந்தியாவோட ஹையஸ்ட் பீக் தான். ஆனா K2 வந்து இப்ப யார் வச்சுருக்காங்கன்னா இவங்க வச்சுருக்காங்க, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கஞ்சன்ஜங்கா வந்து சிக்கிம் தான் வச்சுருக்காங்க. ஆனா அது வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டடான ஏரியா. அது கூட சிக்கிம் தான் கூட அன்டிஸ்ட்ரிபியூட்டடான ஏரியா. சிக்கிம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடான ஏரியா. சிக்கிம் வந்து அப்புறமா தான் செஞ்சாங்க, 1971 அப்புறமா தான் செஞ்சாங்க. அதே வந்து இந்தியாவோட அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ஹையஸ்ட் பீக் எதுன்னு கேட்டாங்கன்னா அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ஹையஸ்ட் பீக் வந்து நந்தாதேவி பீக் தான். நந்தாதேவி பீக் எங்க இருக்குதுன்னா உத்தரகண்ட்ல தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கேள்விக்கு பதில் பாத்தீங்கன்னா நந்தாதேவி பீக் ஃபார்ம்ஸ் எ பார்ட் ஆஃப் குமன் ஹிமாலயா. இதுவும் உத்தரகண்ட்ல தான் இருக்குது. த ஃபாலோயிங் வெட்லேண்ட். இது ஒரு வெட்லேண்ட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஆலிவ் ரிட்லி டர்டல்ஸ். ஆலிவ் ரிட்லி டர்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யுனைடெட் நேஷனே இது வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆலிவ் இந்த டர்டல்ஸ்ல இந்த ரகம் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ண ப்ரொடெக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. யுனெஸ்கோவே நம்மளுக்கு இது தனியா காசு ஒதுக்கி இது பண்றாங்க. இது வந்து எங்க இருக்குதுன்னா பித்தர்கனிகா வந்து எங்க இருக்குதுன்னா ஒடிசால இருக்குது. சில்கா லேக் எங்க இருக்குதுன்னா அதுவும் ஒடிசால தான் இருக்குது. இது வந்து சில்கா லேக் வந்து சால்ட் லேக்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதெல்லாம் கூட கொஞ்சம் தெரிஞ்சவங்க. அஷ்டமுடி வந்து கேரளால இருக்குது. ஹரிகா வெட்லேண்ட் வந்து பஞ்சாப்ல இருக்குது. ரோபார் வெட்லேண்ட் வந்து எங்க இருக்குதுன்னா இதுவும் பஞ்சாப்ல தான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கஞ்சிலி வெட்லேண்ட் வந்து பஞ்சாப்ல தான் இருக்குது. அதே மாதிரி வேம்பநாத் கோல் வெட்லேண்ட் அதுவும் வந்து கேரளால தான் இருக்குது. வேம்பநாத் கோல் வெட்லேண்ட் வந்து கேரளால தான் இருக்குது. How many wetland? இந்தியாவில் வந்து எத்தனை வெட்லேண்ட் இருக்குது? ராம்சர் கன்வென்ஷன் பிரகாரம், அவர் ஆராய்ச்சி பிரகாரம், ராம்சர் இந்த ஆராய்ச்சி பிரகாரம் எத்தனை வெட்லேண்ட் இந்தியாவில் இருக்குதுன்னா 26 வெட்லேண்ட் இருக்குது. The first national forest policy. எப்போ ஃபர்ஸ்ட் நேஷனல் பாலிசி இந்தியா கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்கன்னா 1952. அதே மாதிரி ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னா தேராதூன். இதை நான் வச்சுக்கோங்க. ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து தேராதூன்ல தான் இருக்குது. How much இந்தியா வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லோ இடம் வந்து ஃபாரஸ்டால வந்து கவர் ஆகுது. எல்லோ இடம் வந்து ஃபாரஸ்டால வந்து கவர் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா 0.23, அதாவது 23%. மானஸ் சென்சுரி இன் அசாம். மானஸ் சென்சுரி அசாம்ல இருக்குது.
அது வந்து எதுக்காக ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா எலிஃபென்ட். அதே மாதிரி அசாம்ல இன்னொரு இது காசிரங்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. காசிரங்கா எதுக்கு ஃபேமஸ்னா சிங்கிள் ஹார்ன் ரைனோசரஸ், சிங்கிள் ஹார்ன் ரைனோசரஸ். அதே மாதிரி டைகர் வந்து எங்க இருக்குதுன்னா சுந்தர்பன், சுந்தர்பன்ல தான் டைகர் வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. வைல்ட் லைஃப் எங்க இருக்குதுன்னா இது வந்து ரன் ஆஃப் பஞ்ச், ரன் ஆஃப் பஞ்ச் எங்க இருக்குதுன்னா குஜராத்ல இருக்குது. லைனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிர் ஃபாரஸ்ட், ஏஷியாட்டிக் லைன் கூட சொல்லுவாங்க. தேர் இஸ் நோ டு கீப் லார்ஜ் ஏரியா அண்டர் ஃபாரஸ்ட். எதுக்காக வந்து ஃபாரஸ்ட் வந்து நம்ம அதிகமா வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் தான். ரெயின் ஃபாரஸ்ட், ரெயின் ஃபாரஸ்ட் வந்து எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா the northern eastern Himalaya and western Ghats. Western Ghats என்ன கூட இன்னொரு வார்த்தை கூட சொல்லி சொல்லுவாங்க, எக்கலாஜிக்கல் ஸ்பாட், ஹாட் ஸ்பாட்னு கூட சொல்லி சொல்லுவாங்க. ஏப்ன்றது ஒரு ஒரு அதோட ஒரு பரம்பரை வந்து அசாம் அண்ட் நாகாலாந்துல இருக்குது. அந்த பரம்பரை பேர் என்னன்னா கிபான். பைன் ஃபாரஸ்ட், பைன் ஃபாரஸ்ட் எங்க இருக்குதுன்னா உத்தரகண்ட். The proportion of forest covered by India to maintain her ecological balance. எல்லோ தேவை இந்தியாவுக்கு வந்து, எல்லோ தேவை எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்காக. எல்லோ ஃபாரஸ்ட் வந்து இந்தியா கண்ட்ரோல்ல இருக்கணும், எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா 33.33%. ஆனா நம்ம எல்லாம் வச்சுருக்கிறோம்னா 0.23%. இந்தியா வந்து வச்சுருக்குது 23%. ஆனா எல்லோ தேவைன்னா 33.3%. known as top slip. இதுல இருக்கிற ஒரு இடத்த வந்து டாப் ஸ்லிப்னு கூட சொல்லி சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸான இடம், இது தமிழ்நாட்டுல தான் இருக்குது. அதான் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், மஞ்சிரா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி வந்து எங்க இருக்குதுன்னா இது வந்து தெலுங்கானால இருக்குது. இது வந்து எதுக்கு ஃபேமஸ்னா crocodile அண்ட் பேர்ட். அதே மாதிரி டச்சிகம் நேஷனல் பார்க் எங்க இருக்குதுன்னா இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்குது. இது வந்து எதுக்கு ஃபேமஸ்னா காஷ்மீர் ஸ்டார். நம்ம ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஸ்லிப் எங்க இருக்குதுன்னா இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சென்ச்சுரி நேஷனல் பார்க் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டாப் ஸ்லிப்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா அண்ணாமலை டைகர் ரிசர்வ், அண்ணாமலை டைகர் ரிசர்வ் பேர் தான் இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சென்ச்சுரி நேஷனல் பார்க். இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1995. அதே மாதிரி ஏர்போர்ட் சேவை எப்போ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 1911 ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆரம்பிச்சது டாடா காரங்க தான், 1911 ஆரம்பிச்சிட்டாங்க. The state government has planned இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஏவியேஷன் பார்க் எங்க கிரியேட் பண்ணலான்னு பார்த்தாங்கன்னா அது வந்து குஜராத். மொஜிலி த லார்ஜ் ரிவர் ஐஸ்லாண்ட், மொஜிலியில வந்து லார்ஜ் ரிவர் ஐஸ்லாண்ட். இது வந்து ஓல்டு லார்ஜ் ரிவர் ஐஸ்லாண்ட். இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அசாம். அசாம்ல தான் லார்ஜ் ரிவர் ஐஸ்லாண்ட் ஓல்டு. த பாங் டர்ன் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் த ரிவர். எந்த ரிவர் மேல த பாங் டர்ன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பீஸ். த வேர்ல்ட் ஹையஸ்ட் ரயில் பிரிட்ஜ் being constructed in the state of Jammu and Kashmir. ஜம்மு காஷ்மீர் ரிவருக்கு மேல வந்து வேர்ல்ட்ல ஹையஸ்ட் ரயில் பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. அது எந்த ரிவர் மேலன்னு பாத்தீங்கன்னா செனாப். மேக்னா இஸ் a combination stream of. மேக்னா என்ற வார்த்தை எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா பங்களாதேஷ்ல தான் வந்து மேக்னா என்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. மேக்னா என்ன அர்த்தம்னா கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா. கங்காக்கு பங்களாதேஷ்ல என்ன பேர்னா பத்மா. அதே மாதிரி கங்காக்கு வந்து பங்களாதேஷ்ல என்ன பேர்னா பத்மா, பிரம்மபுத்திராக்கு வந்து பங்களாதேஷ்ல என்ன பேர்னா ஜமுனா. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. The river which is used for inland waterway in India வந்து கங்கா. The highest drainage basin associated with the Peninsular River India. அதாவது பெனிசுலா ரிவர்ல வந்து எது ரொம்ப பெரிய ரிவர்னு பாத்தீங்கன்னா வந்து கோதாவரி. ஆனா வந்து ஹையஸ்ட் ட்ரைனேஜ் பேசின் வந்து பெனிசுலா ரிவர்ல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா. டெல் ரிவர் வந்து ஏதோ ட்ரிபியூட்டரி, டெல் ரிவர் வந்து ஏதோ ட்ரிபியூட்டரி வந்து பாத்தீங்கன்னா மகாநதி. மகாநதி தான் வந்து லாஸ்ட் 50 இயர், கடைசி 50 வருஷமா வந்து இந்தியா வந்து ரயில்வே இதுல வந்து எல்லோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறாங்க. கடைசி 50 வருஷத்துல இந்தியா ரயில்வே வந்து எல்லோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறான்னு பாத்தீங்கன்னா 0.166. shrimp capital of India. The shrimp capital of India எது சொல்லி சொல்லுவாங்கன்னா நெல்லூர் வந்து எங்க இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ். வாட் இஸ் NMD? NMDனா நம்ம நினைப்போம்னா நேஷனல் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் போட்டு அங்க டிக் போட்டு வரும். ஆனா அதான் இல்ல ஆன்சர்.
என்ன ஆன்சர்னா the space based anti ballistic missile system being set up by the US. இது போன வருஷத்தோட கேட்டாங்க. என்ன ஸ்பேஸ் பேஸ்ட் ஆன்டி பலாஸ்டிக் மிசைல் சிஸ்டம் being set up by the US. இது தெரிஞ்சுக்கோங்க. மும்பை ஹைவே, மும்பை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு விஷயத்த ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு வந்து பெட்ரோலியம் வந்து அங்கிருந்து எடுக்கிறாங்க. அதே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொன்னு எது ஃபேமஸ்னா காட்டன். அப்ப இதுல வந்து என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலியம். அப்ப இது ஆன்சர் பெட்ரோலியம் தான். த ஜியோலாஜிக்கல் சர்வே பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்தியால எந்த இடத்துல வந்து குரோமேட் வந்து ரொம்ப அதிகமாகுது? குரோமேட் வந்து இந்தியால எங்க அதிகமாகுதுன்னா கட்டக் வந்து கேரளால இருக்குது. The world maximum newsprint comes from the world maximum newsprint எங்க உருவாகுதுன்னா deciduous forest. Coral Island is a neighborhood of Coral Island வந்து எது நெய்பர்ஹுட்னு சொல்லி சொல்றாங்கன்னா லட்சதீப். லட்சதீப் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோரல் மாதிரியே இருக்கும். அதனால அது பேர் வந்து கோரல் ஐஸ்லாண்ட் கூட சொல்லி சொல்லுவாங்க. லட்சதீப்ல வந்து எத்தனை ஐஸ்லாண்ட் இருக்குன்னா 36 ஐஸ்லாண்ட் இருக்கு. 36 ஐஸ்லாண்ட் இருக்கு லட்சதீப்ல. யங்ஃபோல்ட் மவுண்டன் எது சொல்லி சொல்லுவாங்கன்னா ஹிமாலயாஸ் தான் சொல்லி சொல்லுவாங்க. யங்ஃபோல்ட் மவுண்டன். த சார் ஆஃப் பியார், இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. த சார் ஆஃப் பியார் எது சொல்லி சொல்லுவாங்கன்னா கோசி ரிவர். அதே மாதிரி தான் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தாமோதர வேலி இது பாத்தீங்களா, அது தாமோதர வேலி வந்து த சார் ஆஃப் பெங்கால் வந்து தாமோதர். அதே மாதிரி இந்த நர்மதா ரிவர், மகாநதி ரிவர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகாநதி ரிவர் வந்து த சார் ஆஃப் ஒரிசா. மகாநதி வந்து சார் ஆஃப் ஒரிசா. பேட்லேண்ட் டோபோகிராஃபி எது சொல்லி சொல்லுவாங்க? குல்ஃப் ஆஃப் கட்ச். பேட்லேண்ட் டோபோகிராஃபி வந்து சம்பல் வேலி. இந்த சேனல் கொஞ்சம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.